நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே திசை கெட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றேன். சொல்லுவோமா? உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையாவக்கு நிற்பவரும். தனிமையான எனக்கு சகாய ஆதரவற்ற எனக்கு பக்கபலம். பக்கபலம் அப்படியே கரத்தை உயர்த்தி. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. பக்கபலம் இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. பயப்படாதே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இன்னும் ஒரு நிமிஷம் கரிய உரைத்தி. காக்கும் தெய்வமே நீங்க இருக்க கவலைப்பட மாட்டேன், கண்ணீர் சிந்த மாட்டேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய
பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இல்லைம்மா, அவ்வளோ லேட்டாக தேடுறீங்க? சங்கீதம் 34:4 ரொம்ப லேட்டாகுது வசனத்தை போகிறதுக்கு. அதில் கூட நல்லா ஆக்டிவாக சீக்கிரம் பட்டுன்னு போடுங்க. ஏன்னா யார் போகிறது? சரி, ஓகே. இங்கே சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இதை சொன்னது யார் என்றால் தாவீது. சொல்றது யாருங்க? தாவீது. அந்த தாவீது அந்த சங்கீதம் 34 எழுதி இருக்கிறார். அதனுடைய முதல் வசனம், நான் எக்காலத்திலும் கர்த்தரை சோஸ்தரிப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட்ல போட்டுருக்கும் பாருங்க, அதை படிங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அதுக்கு முன்னாடி அவன் அந்த காத் தேசத்தின் ஆகிஸ் என்கிற ராஜா, ஏய் இவன் என் கண்ணு முன்னாடி நிற்க வேணாம், இவனை துரத்துங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு உயிர் பயம் இருந்தது. ஏன்னா அந்த தேசத்தின் ஒரு ராட்சத பிரவியாகிய கோலியாத்தை அவன் கொன்று போட்டு இருக்கிறான். இப்ப தன்னுடைய சொந்த தேசம் இஸ்ரேல், இந்த தேசத்தில் வாழ முடியாதபடிக்கு சவுல் என்கிற மனுஷன் 3000 பேரை அனுப்புகிறான். அவன் எங்க இருந்தாலும் அவனை கொலை செய்து அவனுடைய பாடியை கொண்டு வாங்கடா, என் கண்ணால் பார்த்தாதான் அப்பாடா அப்படின்னு நான் நிம்மதி பெருமிச்சு விடுவேன்னு சொல்லி அவன் 3000 பேரை அனுப்புகிறான். இப்படி இருக்கிற தேசத்திலே துரத்தப்பட்டான். தஞ்சம் புகுந்து ஒரு தேசத்தில் வாழலாம் என்றால் வந்த தேசம் பெலிஸ்திய தேசம். அந்த தேசத்தில் இருந்த ஒரு கோலியாத்தை தான் இவன் கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த தேசத்தில் இருந்த சில நபர்கள் ராஜா கிட்ட கொண்டு போய் இவனை நிறுத்தி, ராஜாவே நம்முடைய கோலியாத்தை கொன்றவன் இவன்தான். அந்த நேரம் என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா டக்குன்னு வேஷம் மாட்டானா. அப்படின்னா என்னன்னா, வாயில நுரத்தள்ளி மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல பைத்தியம் போல நடிக்க ஆரம்பிக்கிறான். உள்ள திக்குன்னு உதச்சிக்கின்னு இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் தான் காட்சிகள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ராஜா ஆகிஸ் ராஜா அவன் நினைச்ச பட்டயத்தை எடுத்து உருவி அவன் தலையை துண்டிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவன் மனசுக்குள்ள, டேய் இவன் தாவீதா, இவன் யாரோ ஒரு பைத்தியக்காரன், இவன் என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது, தொட்டி விடுங்க அவனை. அப்போதாம்மா அவனுக்கு உயிர்ப்பா, அப்போ உயிரே வந்திருக்கும். ஐயோ ஏசப்பா. அப்போ கவனிங்க, அந்த பிராக்கெட்ல போட்டு இருக்கிறது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில், இதுதாங்க இந்த சம்பவம். அவனால் துரத்தி விடுகிற போது பாடின சங்கீதம் தான் இந்த 34வது சங்கீதம். இதுல தான் 4வது வசனத்தில் இந்த வார்த்தையை வெளியிடுகிறார். என்ன வார்த்தை? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பயங்களுக்கு முடிவு கட்டுகிறவர் ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதை அனுபவிச்ச தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அந்த வார்த்தையில் 3 விதமாய் பிரிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய பயம் என்னை விட்டு நீங்கியது. வேறொரு மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உதவி வேண்டி கர்த்தரிடம் மன்றாடினேன், கர்த்தர் கேட்டார், என்னுடைய எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் என்னை விடுவித்தார். அப்போ இங்கே தாவீது தனக்கு இருந்த எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்கி விட்டார் என்று பாடுகிறார். அதே போல நீங்களும் சொல்லும்படிக்கு கர்த்தர் செய்வார். இந்த 10வது மாசத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். என்னென்ன பயம் உங்களை வாட்டி வதைக்கிறதோ எனக்கு தெரியாது. தாவீது உச்சக்கட்ட தைரியத்தில் இருந்தான் தெரியுங்களா? ஏன்னா கவனிங்க, சவுலுடைய சேனை இந்த பக்கம், அந்த பக்கம் பெலிஸ்தருடைய சேனைகள். அப்போ
அந்த கோலியாத் சவால் விட்டு, யாராவது வீரன் இருந்தால் ஒண்டி வாங்க அப்படின்னு சொல்லி என்னோடு கூட யுத்தம் பண்ணுங்க, நீங்க ஜெயிச்சுட்டா நாங்க உங்களுக்கு அடிமையா இருப்போம், நான் ஜெயிச்சுட்டா நீங்க எங்களுக்கு அடிமைன்னு சொல்லி அவங்கள நிந்திக்கும் பொழுது, ராஜாவிலிருந்து அந்த தளபதியிலிருந்து கூட இருந்த அத்தனை காலாட்களும் இராணுவ வீரர்களும் நடுங்கி பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்ணன்களுடைய சுக செய்தியை விசாரிக்க வந்த தாவீதுக்கோ அந்த காட்சியை பார்த்து ரத்தம் கொதிக்குது. எங்க ஆண்டவரை அவன் நிந்திக்கிறான், எங்க ஆண்டவருடைய இராணுவங்களை நிந்திக்கிறான். ஆகவே விருத்த சேதனம் இல்லாத அவன் எம்மாத்திரம், இன்றைக்கு அவனை என் கையிலே கர்த்தர் ஒப்புவிப்பார், என்ன அனுப்புங்க அப்படின்னு போகும்போது கையிலே அவன் கேடயத்தை கொண்டு போகவில்லை, கையிலே அவன் பட்டயத்தை கொண்டு போகவில்லை. அவன் கையிலே ஒரு கவனையை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அவனை கொண்டு போகிறான். அப்படி ஓடும்போது அந்த காட்சி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவன் மலை மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரமுள்ள ராட்சச பிறவி ஆகிய கோலியாத், அவன் கொண்டு வந்திருக்கிற ஈட்டியை அவன் மாத்திரம்தான் தூக்க முடியும், மனுஷன் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கோலியாத்து நோக்கி இவன் போகும்போது அந்த கோலியாத்து எப்படி நினைச்சிருப்பான்? டே, என்னென்ன கேவலப்படுத்துறீங்களா? பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தானா. அவன் என்னன்னா சொன்னானோ தெரியாது. ஆனா அங்கே கவனிங்க, தைரியமாய் போகிறார். எல்லாருமே இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரும் பயந்து சாக, தாவீது மாத்திரம் உச்சபட்ச தைரியத்தில் முன்னேறுகிறார். கர்த்தர் அங்கே வெற்றியை கொடுக்கிறார். அங்கே நடந்த யுத்தம் தாவீதுடைய யுத்தம் இல்லை, கர்த்தருடைய யுத்தம். ஆமென். ஒரு கல்லை எறிந்த உடனே கவனிங்க, அந்த கல் பட்டு கோலியாத் முகங்குப்புற விழுந்தான். எப்பவுமே கல் அடிச்சோடனே பின்னாடி தான் விழணும், ஆனால் பின்னாடி அடிச்சது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ இவ்வளோ தைரியம் இருந்த மனுஷனுக்குள்ள பயமும் வாட்டி வதைக்குது. தாவீதும் பயந்திருக்கிறானா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதும் பயந்தான். அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், கவனிங்க. தாவீது யாருக்கு பயந்தான்? காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டான் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 21:12. அங்கே இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, அப்போ அவ்வளவு பயம் வந்துருச்சு அவனுக்கு. அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே சீறிக்கொண்டிருந்து தன் வாயில் இருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்று துரத்தி விடுகிறான். பாருங்களேன், அப்போ அந்த இடத்துல இவன் தாங்க நம்முடைய கோலியாத்தை கொன்றான்னு இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, ஐயோ நான் செத்தண்டா அப்பா, இப்போ ஆகீஸ் ராஜா என்ன பண்ண போறான்னு சொல்லி கவனிங்க. இந்த வார்த்தைகள் நிமித்தமாக இருதயத்தில் ஆகீஸ் ராஜாவுக்கு மிகவும் பயந்தான். அப்போ தாவீதுக்கும் பயம் வந்தது. தாவீதுக்கும் கவனிங்க, இந்த காலை வேளையில் எனக்கு பயமே இல்லை அப்படின்றவங்க கையை தூக்குங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கையை தூக்குவீங்களா? தூக்கிடலாம், கையை தூக்கிடலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்தை குறித்து படுத்துக்கும் போது தான் தெரியும், ராத்திரியில் தூங்கும்போது படுக்கும்போது தான் தெரியும் பயம். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது பயந்தான். மாத்திரமல்ல, சவுலுக்கு பயந்து ஓடுறான். ஓடி ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, மலையில், கெபியில், வனாந்தரத்தில், இப்படி மறைவுகளில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து வாழ்ந்தான். சவுலுக்கு பயந்து வாழ்ந்தான். மாத்திரமல்ல, மரண பயம் அவனை வாட்டியது.
மரண பயம் அவனை வாட்டியதா? அது எப்படிங்க? என வசனம் சொல்கிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். பாருங்க, தாவீதே இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த நாளில் ஆகிலும் கர்த்தர் தான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. எதுக்கு? ராஜாவா? இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா உன்னை அபிஷேகம் பண்ணிட்டார். அவனா இவனுக்குள்ள பயம் வாட்டி வதைக்கிறபடினால அவன் உள்ளத்தில் இப்படி சொல்றான், நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினாலே மடிந்து போவேன். அதை வாயால சொல்லல, இருதயத்தில் சொல்றான். எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டா பேசிக்கிட்டே இருக்கும் உள்ளத்தில். உன் வாழ்க்கை அவ்வளோதான். உன் பிள்ளைங்க அம்போன்னு நிற்க போறாங்க பாரு. உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது, உன் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காது, உன் புருஷன் திருந்தவே மாட்டான். ஒன்று சொல்லிக்கின்னு இருக்குங்க உள்ள ஒன்று. நமக்கு எப்பவுமே 2 சத்தம் கேட்டுக்கினே இருக்கும். ஒன்று ஆப்போசிட்டாக பேசிக்கினே இருக்கும், இன்னொரு சத்தம் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு, அது ஆண்டுடைய சத்தம். ஆனால் கவனிங்க, இந்த சத்தத்தை கேட்டு 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 நமக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், வாழ்க்கையே சூன்யமாக மாறிட்டோன்னே தான். அப்போ தான் நம்ம சொல்லுவோம், எவனா சூன்யம் வச்சிட்டானோ தெரியலையே, ராத்திரியில் எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு. அப்போ தான், ஏன்னா சூன்யம் என்பது வாழ்க்கை, சூன்யம்னா ஒன்றுமே இல்லை, தொச்சிக்கின்னு போகிற ஒரு வாழ்க்கை தான். ஆமென். அப்போ யோசிங்க, கவனிங்க, தாவீதுக்கே இப்படி பயம் வந்ததினால அவன் கவனிங்க கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேட ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டு அவனுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலையாக்கி அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நிற்க வைத்து உட்கார வைத்து கவனிங்க 40 வருஷம் அரசாட்சி செய்ய கடவுளை உதவி செய்கிறான். அப்பதான் அவன் பாடுறான், பயந்து கொண்டிருக்கிற மக்களே என்னை கேளுங்கள், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்படிப்பட்ட தாவீதின் பயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அப்போ அதே போல உங்க பயங்களுக்கும் ஒரு முடிவை கட்டுகிற ஆண்டவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். 9 மாசங்களை முடிச்சிட்டு 10வது மாசத்துல நீங்க அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை பயத்தோடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கலாம். அது எந்த பயமோ எனக்கு தெரியாது. அது ஒருவேளை இப்படி சொல்லுகிறேன், உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமா, இவ்வளவு லட்சங்கள் இருக்கிறதே என்று ஒருவேளை அந்த பயம் உங்கள் உள்ளத்தை வாட்டி கொண்டிருக்கலாம். என் பொண்ணுக்கு வயதாகி போய் கொண்டிருக்கிறதே, கல்யாணம் நடக்குமா, அல்லது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் செத்துடுவேனோ, ஒருவேளை இந்த பயம் உங்களுடைய இருதயத்தில் வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே, ராத்திரியில் தனியா படுத்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏதாவது ஆச்சா, எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? ஒருவேளை இந்த பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். ஒரு நாள் உங்களை விட மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாதுன்னு சொன்னவர் சத்தியபரர். ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இப்படி பல பயங்கள் சிலருக்கு மாமியாரை பார்த்து பயந்து, ஐயோ இந்த மாமியார் ராட்சசி, இவ 6 மணிக்கு மேலே தூங்கினா என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாமியார் அப்படின்னு சொல்லி மாமியாருக்கு பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது மருமகளுக்கு மாமியார் பயந்து கொண்டு இருக்கலாம். இப்படி உல்டாவா மாறுது இல்லையா? மாமியாருக்கு மருமகள்லாம் பயந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ வருகிற மருமகளுக்கெல்லாம் மாமியார் தான் பயப்படணும். ஆமென். அப்படியே உல்டாவா மாறுது. ஆமாம், கவனிங்க. அப்போ பயம் நிறைந்த வாழ்க்கை. என் பிள்ளை காலேஜுக்கு போகிறான், தப்பான ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட பழகி ஏதாவது தவறான பாவ காரியங்களுக்கு அடிமையாகி விடுவானோ, ஒருவேளை இந்த பயம் வாட்டி வதைக்கலாம். எத்தனை பேர் கையை வைத்து ஆமாங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லப்பட்டாலும் ஏதோ பயம்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இப்படி பயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு கூட நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் உங்களை நேசித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் பயங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார்.
முடிவுக்கே கொண்டு வந்துட்டார். அதை நீங்கள் தான் நம்பலை, நீங்கள் தான் விசுவாசிக்கல. பைபிளில் படிக்கிறோம், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே இருக்கிற தேவன் இந்த பூமியிலே மாம்சத்திலே வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் மனிதர்களுடைய பயங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு. இயேசுனா இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணங்களாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? கவனிங்க, பைபிளில் படிக்கிறோம், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த பூமியில மனுஷன் பயந்து சாவறான, அதுக்கு ஒரு முடிவு கட்டும்படிக்குத்தான் காணக்கூடாத ஒளியில இருந்த தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே, ஆமா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். பயப்படாது. இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு இந்த பாவத்துக்கெல்லாம் மறிச்சு, அதாவது பாவங்கள் அவர் மேலே சுமக்கப்பட்டு அவர் மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து அவர் பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். ஆமாம். ஒவ்வொரு நாளும் உன்னை என்னையும் பார்த்து சொல்லுகிற ஆண்டவர், பயப்படாத மகனே நான் இருக்கிறேன். ஆனால் அது நமக்கு கேட்க மாட்டேங்குது. நமக்கு கேட்கக்கூடாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இதுதான் நம்மளை வாட்டி வதைக்கிறபடினால ஒருத்தர் பக்கத்திலேயே நின்று சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்கள் பயங்களை நீக்குவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். வாக்கு கொடுத்தும் இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ஆகவே நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற எதுவோ, ஐயோயோ இதை நான் செய்ய முடியுமா, ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா, பயம் வந்து வாட்டி வதைக்கும். அவ்வளோதான், உன்னால் முடியாது. ஒன்று பக்கத்தில் பேசிக்கினே இருக்கும், அதுக்கு உருவம் இல்லை. இந்த முடியாது, தோல்வி, நீ அவ்வளவுதான் இப்படின்னு வர்ற வார்த்தையெல்லாம் மனசுக்குள்ளே வருது, அது எல்லாம் பிசாசுக்கு சொந்தமானது. முடியும், ஆமாம், நான் உன் கூட இருக்கிறேன், ஆமாம், உன்னால் இதை செய்ய முடியும், நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லும், உள்ள இன்னொரு வார்த்தை சொல்லும், அதுதான் கர்த்தர். நான் பார்த்துக்கொள்வேன். நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் வாய்க்காலை வெட்டு, நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடு மாடுகளும் தண்ணீர் குடிக்கும்படிக்கு உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் பயங்களை நீக்குகிற ஆண்டவர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்தருளினவர். அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் செய்வார். அப்போ சகல ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் தருகிற தேவன், கவனிங்க, நீங்கள் உங்களுடைய பயங்களை நீங்கி, உங்கள் பயங்கள் நீங்கி நீங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாள் தேவ தியானத்திற்கு, இந்த நாள் தேவ செய்திக்கு பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை. கவனிங்க, கர்த்தர் உங்கள் பயத்தை விலக்குவார். கர்த்தர் உங்கள் பயத்தை விலக்குவார். கர்த்தர் உங்கள் பயத்தை விலக்குவார். அது எந்த பயமா தெரியாது. அதான் சொன்னேன் இல்லையா, கடன் பிரச்சனை, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியம், படுத்தா பாருங்க, அப்போ தான் வரும் பயங்கள்லாம், தூக்கமே வராது. சரிங்களா? அந்த நிச்சயம் அந்த உணர்வுலாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் மேலே வச்சுடு, நான் பார்த்துக்கொள்வேன்.
நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக எல்லாத்தையும் நான் சுமந்து கொண்டுவேன். உனக்காக நான் எல்லாத்தையும் சுமந்து கொண்டேன். இனி நீ பயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் கவனிங்க, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். சரிங்களா? பிரச்சனைகளை ஆண்டவர் பார்த்தா எப்படி பார்ப்பாரு? அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி பார்ப்பார். ஒரு கொசுவை மாதிரி பார்ப்பார். கொசுவை கடிச்சிச்சுன்னா பயந்து சாவனம்மா, ஐயோ கொசு கடிச்சிச்சு, ஐயோ கொசு கடிச்சிச்சு இப்படின்னு ஊரை கூட்டுவோம். அப்படி அடிச்சு அப்படி போட்டுட்டு ஒரு கழிச்சு இன்னும் போர்வை இழுத்து மூடிக்கணும் படுப்போம். அது மாதிரி தான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பயமே, நீ வந்து என்னை நடுக்கம் காட்டுற, உன் எதிர்காலம் அவ்வளோதான், உன் வாழ்க்கை அவ்வளோதான், இப்படியே தான் போகுது அப்படின்னு நீ பயம் காட்டுற. இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். என் தலையில் இருக்கிற முடிக்கெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். அவளுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இப்போ சொல்கிறேன். நீங்கள் அழும்போது உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அதை மனுஷன்தான் பார்க்க முடியும். அந்த கண்ணீரை தான் மனுஷன் பார்க்க முடியும். ஆனால் உங்கள் கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கர்த்தர் அறிந்து அதுக்கு விமோச்சனம் கொடுக்கிறவர் தான் உங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஆகவே கர்த்தர் உங்கள் பயத்தை விலக்குவார். எப்பொழுது? கர்த்தர் உங்கள் பயத்தை விலக்குவார் எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், முதல் காரியமாக வாசிக்கலாமா? 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20. அன்பிலே பயம் இல்லை. கவனிங்க, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த வாக்கியத்துக்கு நேரம் அண்டர்லைன் பண்ணுங்க. பயம் உங்களை விட்டு விலகும். எப்பங்க? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரணனா முழுமையான அன்பு. கவனிங்க, உங்க கிட்ட இருக்கிற அன்பு, அதாவது தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்புன்னா, அது தெய்வீக அன்புன்னா, அந்த பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது சொல்றாரு. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் உள்ளத்திலே அன்பு பூரணப்படவில்லை. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம அன்பு கூறவில்லை ஆண்டவர் மேல. முந்தி அவர் தான் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறாரா. நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், தன் சகோதரனை உள்ளத்துக்குள் வெறுத்தால், காய்மகாரமாய் பார்த்தால், அவன் பொய்யன். அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். முதல் காரியம், பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு, பயம் உங்களை தாக்காமல் இருப்பதற்கு முதல் காரியம் கவனிங்க, தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். ஒரே வாக்கியம் சொல்லிட்டோமா? அன்பாயிருங்கள். அவதான், அன்பாயிருங்கள். பயம் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. தாவீது சொல்றாரு, நான் தேவனை நேசிக்கிறேன், அவரை நான் நேசித்தபடினாலே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எத்தனை பேரால சொல்ல முடியும்? அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இன்றைக்கு அந்த அன்பு தான் மனுஷனுக்குள்ள இல்லாதபடினால அவன் சுபாவமே இன்றைக்கு அலங்கோலமான அருவருப்பான சுபாவமாய் மாறினபடினால அதை செய்கிறான் இதை செய்கிறான் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே திக்கு திக்கு திக்குன்னு ஒதுக்குது அவனுக்கு. ஆமென். அப்போ யோசிங்க, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். அப்போ நீங்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கிறீங்களா? உண்மையாய் தேவனை நேசிக்கிறேன்றவங்க கையை தூக்கி அப்படி இறக்கிடுங்க. உண்மையாக தேவனை நேசிக்கிறேன். இன்னொரு வசனம் தெரியுங்களா? உண்மையாக தேவனை நேசிக்கிறேன்னா கவனிங்க, சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி நேசத்தை வைக்க முடியும்? பைபிளில் படிக்கிறோம், தன்னுடைய சொந்த சகோதரனை, அது சொந்த சகோதரனோ அல்லது யாரோ, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சொந்தம் தான், கிறிஸ்துக்குள்ளே எல்லாரும் சொந்தம் தானே. மாத்திரம் ரத்தம் சம்பந்தப்பட்ட சகோதரனும் சொந்தம் தானே. அப்போ அவர்களை நேசிக்கலைன்னா நீ காணாத தேவன்கிட்ட எப்படி நேசத்தை வைக்க முடியும்? அப்போ உன் அன்பு பொய்யான அன்பு. அவ்வளோதான். நீங்களே யோசிச்சு பாருங்க.
கண்ட ஒரு சகோதரனிடத்தில் என்னால் அன்பு கூற முடியவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் எப்படி நான் அன்பு வைக்க முடியும் என்று அங்கே யோவான் கேள்வி எழுப்புகிறார். ஆமென். அப்போ ஒரு தெய்வீக அன்பு, பூரண அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம கூட இதை கூட கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போக முடியும். ஆனால் கவனிங்க, ஒரு நாள் விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு ஒன்று வரும். விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு, அதாவது நித்திய நியாய தீர்ப்பு இல்லை என்றாலும் விசுவாசிகளின் நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அதுதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். சரிங்களா? அங்கதான் தன்னையும் சேர்த்து பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும், இது யாருன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, வெள்ளை சிங்காசனத்தின் அந்த நியாயத்திற்கு முன்பாக அல்ல, இந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்பாங்க. அவங்க சரீரத்தில் வாழும் பொழுது ஆண்டவருக்காக காண்பித்த அன்பு, பட்ட பிரயாசங்கள், செஞ்ச ஊழியங்கள், ஆத்தும ஆதாயங்கள், கடவுளுடைய ஆலயத்துக்காக, கடவுளுடைய ஊழியத்திற்காக, மக்களுடைய ரட்சிப்புக்காக பட்ட ஒவ்வொரு பிரயாசத்தையும் அங்கே பார்ப்பார் ஆண்டவர். அங்கே தான் கிரீடெல்லாம் கொடுப்பார். அங்கே தான் அவன் கிரியைக்கு தக்க பலன்லாம் கொடுப்பார். அந்த நாளில் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவருக்கு முன்னாடி அப்படியே கூனி குறுகி ஐயோ தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. ஆகவே ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நீங்கள் அந்த அன்புக்குள்ளே வரலனா இன்றைக்கி உங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தாதீங்க, உங்கள் உள்ளத்தை லகுவாக்குங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறலாம். அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமாயா? அவன் மோசமானவன் தான், நீயும் நானும் மோசமானவன். சரிங்களா? அப்படிப்பட்ட மோசமானவனை தேடி தானே ஏசப்பா வந்தார். அவர் நீ மோசமானவன்டா அப்படின்னு பார்த்து போயிட்டு இருந்தா நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியுமா? நம்ம ஈஸியாக சில வார்த்தைகளை கோர்த்துக்குவோம். ஐயோ அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, நான் இருக்கிறேன்ல, நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நான் தானேங்க அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திச்சா, உங்களை துன்பப்படுத்தினா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தேவ அன்பு உள்ள இருக்கணும். நீங்கள் கவனிங்க, அந்த 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் படிக்கும் பொழுது 12வது வசனம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த வசனத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வீட்டில் கூட போய் படுத்துக்கணும், உட்காந்து இதை படுத்துக்கணும், அல்லது எப்படியோ இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் நேசிக்கிறேன், நான் கடவுள் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்காக இப்படி ஓடுறேன்னு சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை படிக்கணும். 12வது வசனம் சொல், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஆமென். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. அதே போல இங்க வாங்க, 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அன்பு இல்லாதவனுக்குள்ள நித்திய ஜீவனை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்.
பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். இந்த வசனம்லாம் எவ்வளோ பேசுது தெரியுங்களா? நேற்று இதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்குள்ளேயே ஸ்தோத்திரம், நிறைய கேள்விகள். ஆமென். அப்போ கவனிங்க, உண்மையான அன்பு இருக்குமானால் அந்த உண்மையான அன்புடைய மனுஷன் இந்த உலகத்தில் எதுக்காகவும் பயப்பட மாட்டான். கவனிங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உண்மையான ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தாங்க. ஆகவே அவங்களால தைரியமா சொல்ல முடிஞ்சது, ராஜாவே, நீ எங்களுக்காக கொளித்து வைத்திருக்கிற அக்கினி சூளையை 7 மடங்கு ஆக்கினாலும் பரவாயில்லை, நாங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள். எரிகிற அக்கினி சூளையில நீ எங்களை தூக்கி போட்டாலும் பரவாயில்லை, ஆமென், நாங்கள் நீ நிறுத்தி இருக்கிற சிலையை வணங்க மாட்டோம். தைரியம் தானே அது? நம்மள இருந்தா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்னதே, இனிமே நீ தண்ணி பிடிக்கூடாது, ரேஷன் கார்டில் உனக்கு அரிசி கிடையாது, எதுக்கு காப்பு கட்ட போகிறோம், நீ 1000 ரூபா கொடுக்கல, ஒதுக்கி வைக்கிறோம்னா பயந்துருவோம், எப்பா நமக்கு எதுக்குல வம்பு, ஊரோடு கூட ஒத்து போவோம் சொல்லுவோம். டைலாக் ஒன்று சொல்லுவோம், ஊரோடு கூட ஒத்து போயிடலாம், அப்புறம் நாளைக்கு அவனை நம்மளை விலைக்கு வச்சுடுவான், நம்ம ஒதுக்கி வச்சுடுவான். ரேஷனில் அரிசி கொடுக்க மாட்டாங்க, ரேஷனில் பருப்பு கொடுக்க மாட்டாங்க, எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க. நான் ரேஷன் கடைனா கிராமத்து சொத்தானா? அது கவர்மெண்ட்டுடைய சொத்து. ஏன்னா ஜனங்க இப்படி பயமுறுத்துவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கே நம்ம அலறுவோம், அங்கே எரியிற அக்னி சொல்ல தூக்கி போடுவோண்டா அப்படின்றான். இல்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. கை தட்டலாமா நல்லா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்குள் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. யாராவது ஒரு தீர்வாதி உள்ள நுழைஞ்சிடலாம், AK-47 துப்பாக்கி, ஏய் நீங்களா இயேசு ஆராதிக்கிறீங்களா? ஐயோ இல்லைங்க, இந்த ஆளு மேலே நின்று பேசுறாரு, அவர் கூப்பிட்டாருன்னு சும்மா வந்து உக்காந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லுவீங்களா? சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை தாங்க தெரியும் நம்ம தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு சொல்லி. அந்த உண்மையான அன்பாக இருக்குமானால் அந்த அன்பு பயம் அடையாது. கவனிங்க, அந்த அன்பு உள்ளே இருந்தால் பயம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சர் மாணவிகளுக்கு அன்பை குறித்த பாடங்களை எடுத்துக்கொண்டிருந்தாங்களாம். ஒரு 4 மாணவிகளை அழைச்சாங்களாம். அன்புக்கு அடையாளமாக நீங்கள் வெளியே போய் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தரேன், எதையாகிலும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். 4 மாணவிகளும் வெளியே போயிட்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க. முதல் மாணவி கையில் ஒரு அழகான மலர், வெரி குட் அப்படின்னு வாங்கி வச்சுக்கினாங்களாம் மேசையில். அடுத்து மாணவியுடைய கையில் ஒரு அழகான வண்ணத்து பூச்சி, அதை பார்த்தாங்க, குட் அப்படின்னு வாங்கி கையில் வச்சுக்கினாங்க. இன்னொரு பொண்ணுடைய கையில் அழகான ஒரு குஞ்சு பறவை, சின்னதாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்கினாங்க. 4வது மாணவி வெறுங்கையா வந்தா, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஓடும்போது அவள் தான் ஓடினான். இப்போது நீ ஏமா எதையுமே கொண்டு வரலையா அப்படின்னும் போது, டீச்சர் நான் கூட ஃபஸ்ட்டு இந்த மலரை பார்த்தேன், இந்த மலர் ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் அந்த செடியிலேயே அந்த மலர் இருக்கும் பொழுது தான் அங்கே அழகு, ஆகவே அதை பறிக்கிறதுக்கு மனசு வரல, விட்டுட்டேன். 2வது இந்த வண்ணத்து பூச்சியும் பார்த்தேன், இந்த வண்ணத்து பூச்சி வானத்தில் அழகாக பறக்குது, இதை பிடிச்சி துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதையும் விட்டுட்டேன். 3வது அந்த குஞ்சு பறவையை நானும் பார்த்தேன், அதை எடுத்துக்கின்னு வந்துட்டான். தாய் பறவை வந்து பார்த்தா அது வேதனைப்படும். மாத்திரமல்ல இந்த குஞ்சு பறவையை கொண்டு வந்துட்டான், இதுவும் தாய் பறவைக்காக ஏங்குமேன்னு சொல்லி பார்த்தேன், ஆகவே அதையும் விட்டுட்டேன் டீச்சர், ஆகவே வெறுங்கையா நான் வந்துட்டேன், எதையுமே துன்படுத்த எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒன்று கை தட்டினாங்களா அவங்க. இதுதாம்மா உண்மையான அன்பு. இதுதான், யாருக்கு எந்த கெடுதலும் வரவே கூடாது. ஆமென். யாரையும் நம்முடைய கவனிங்க ஆக்ஷனால கூட கவனிங்க அவங்கள துன்புறுத்தக்கூடாது. யாரையும் நம்முடைய பெருமையான பேச்சால துன்புறுத்தக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஆமென்.
சில நேரங்களில் நம்ம உங்களை நான் ஒரு திமிர் பார்வை பார்க்குறேன்னா அதில் நீங்கள் அப்செட் ஆகுறீங்க, மன காயப்படுறீங்கன்னா அதுவே அன்பு கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற அன்பு கிடையவே கிடையாது. அது எட்வைட்டு தான் எனக்குள்ள. அப்போது உண்மையான அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சினமடையாது, பெருமையானதை பேசாது, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் மனசார கூட நினைக்காது. ஆமென். ஒரு சகோதரி பிறந்த வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போனால் மாமியார் ராசிச்சு மாதிரி இருக்குது. 5 மணிக்கு மேலே தூங்க விடாது அது. ஓகேவா? இதுக்கு மாமியார் பார்த்து ரொம்ப பயம். ஐயோயோ இது பொம்பளை தொல்லை தாங்க முடியலையே. ஆனால் புருஷன் மேலேயே அன்பு. புருஷன் நல்ல புருஷன், ஆனால் மாமியார் ரொம்ப குறைச்சிலு. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு 6 மாதம் போச்சு. இதால் தாக்கு பிடிக்க முடியலை. பயம் பயம், மாமியாரை பார்க்கும் போதெல்லாம் பயம். தப்பாக நினைக்காதீங்க, அது உள்ளுக்குள்ளேயே சிறுநீர் போயிடுமா அந்த அளவுக்கு மாமியார். எவ்வளோ அது அவ்வளோ கத்துமா அந்த மாமியார். சாப்பிட்டு பேசுமா. பக்கத்தில் ஒரு அக்கா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேம்மா உன் மாமியார் பண்ணுற ராவடியெல்லாம். சரி, எனக்கு தெரிஞ்சு பக்கத்து இடத்துல ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு முனிவர் இருக்கிறாரு. அந்த முனிவர்கிட்ட போனால் அவர் மந்திரம்லாம் செய்வார். ஆகவே அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாருன்னா பிடிக்கலன்னா போய் சொன்னால் போதும் சாவடிச்சிடுவார். என்ன பண்ணுவார்? சாவடிச்சிடுவார். இந்த அம்மா சொல்கிற மாதிரி அந்த முனிவர் கிடையாது, ஆனால் இது கற்றுக் கொடுக்குது. அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த மருமகளுக்கு உள்ளத்தில் என்ன வந்துச்சு? ஐயோ, என் மாமியார் மாத்திரம் செத்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக குடும்பத்தை நடத்துவேன். ஆகவே முனிவரை போய் சந்திச்சுது, பிரச்சனையெல்லாம் சொல்லிச்சு. ஆகவே எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்னு சொல்லி கவனிங்க ஒரு 50,000 கட்டை கொடுத்துச்சு. என் மாமியார் சாவணும், ஒரே நாளில் சாவக்கூடாது, அவங்க சாவத்து தெரியக்கூடாது. ஆகவே ஏதாவது நீங்கள் ஸ்லோ பாய்ச்சல் மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுங்க முனிவரேன்னு கேட்டோடனே அவர் என்ன பண்ணார்? சரி, ஒரு தைலத்தை எடுத்து கொடுத்தாராம். இந்த தைலத்தை எப்படியாவது உன் மாமியார்கிட்ட என்ன பண்ணு, அன்பாக பேச ஆரம்பி, நடிக்க ஆரம்பி, பழக ஆரம்பி. தினம் அதுக்கு என்ன பண்ணு, இந்த தைலத்தை தடவி விடு. ஒரு 3 மாதத்தில் அது செத்து போயிடும் அப்படின்னு. உடனே இந்த அம்மா நடிக்க ஆரம்பித்தாங்க. மாமியாரை அந்த நாள்லேருந்து ரொம்ப நேசிக்கிற மாதிரி அம்மானு கூப்பிட ஆரம்பித்தாங்க. மாமியாருக்கு ஷாக் ஆகி போச்சு. என்னடா இவ அம்மானு கூப்பிட்றா, இந்த கத்துற, ஆனால் அம்மான்றால. இந்த மாமியாருக்கு ஒரு நாள் தலைவலி. மாமியாரே நீங்கள் வாங்க, என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தைலத்தை தடவி விடுது. இப்போ தினம் மாமியாருக்கு தைலத்தை தடவி விட அந்த தலைவலிலாம் நீங்கி இந்த அம்மா நல்லா அவங்க மடியில், மருமகள் மடியில் படுத்துக்கினே இருக்கும்போது மாமியாருக்கு உள்ளம் உடைய ஆரம்பிச்சிச்சு. ஐயோயோ, இவ்வளோ அன்பான ஒரு மருமகளை இவ்வளோ நாளாக நம்ம கொடுமைப்படுத்தியிருக்கிறோம்னு சொல்லி ஒரு நாள் அழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மருமகளுக்கு சந்தோஷம், எதுவோ இதுக்கு அவ்வளோதான், போகிற கேஸு அழுத அப்படின்னு. மருமகளை கிட்டவாமா, நீ எனக்கு மருமகள் கிடையாது, மகள்மா. உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கிறேன், உன் காலில் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னு. இதுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு? அப்படியே சுத்த ஆரம்பிச்சுது. ஐயோ, மாமியார் இப்போ இவ்வளோ நல்லவங்களா மாட்டாங்களா? மறுநாள் அக்காவை கூட்டிக்கின்னு அந்த முனிவர்கிட்ட ஓடுது. ஐயா முனிவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் மாமியார் ரொம்ப பாசமாயிட்டாங்க, என் மாமியார் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா மாமியார் அம்மாவா மாறிட்டாங்க, மாத்து மருந்து இருந்தா கொடுங்க, மாத்து மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு. அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், இந்த ரூபாய் 50,000 நான் கொடுத்தது விஷ தைலம் இல்லை, சாதாரண ஒரு தைலம் தான், உன்னால் மாற்ற முடியும், நீ அந்த மாமியாரை நேசிக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு. அப்போ தான் உணர்வடைய ஆரம்பித்தாலாம். அன்பானவர்கள, நம்முடைய அன்பான அணுகுமுறையினால் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். ஆமேன் என்றவங்க மாத்திரம் கையை தூக்கி காட்டுங்க. ஆமேன். அந்த அன்பு தான் இல்லையா, அதுதானே இப்போ தகராறு. ஆமேன். அந்த அன்பு தான் இல்லை. இப்போ தேவனுடைய கற்பனை என்ன? உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்த கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இது 2 தாங்க முழு பைபிளும். கவனிங்க, கிறிஸ்தவம் மதத்தை ஸ்தாபிக்க பரப்ப வரவில்லை, அது அன்பை காண்பிக்கத்தான் வந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே தேவன் அன்பாயிருக்கிறார்.
ஆமென். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுங்க? அன்பா இருக்கணும். அப்போ நம்ம தேவன் மேல் அன்பா இருக்கிறோம் என்றாலே அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அன்பு. படிச்சோம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. இந்த வசனத்தை படிச்சுட்டு போறது இல்லை, கவனிங்க. சொல்றாரு, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், கவனிங்க, வெட்கப்பட்டு போகாமல். அப்படின்னா அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, ஆனா வெட்கப்பட்டுவீங்க, கூனி குறுகி அங்க எல்லாம். கவனிங்க, அது கிரியைக்கு பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஐயோ நான் இப்படி நடந்து கொண்டேனே, ஐயோ இப்படி நான் வாழ்ந்தேனே. கவனிங்க, பரலோகத்தில் பெரியவன் சிறியவனா இருப்பான் தெரியுங்களா? ஆமென். பரலோகத்தில் கவனிங்க புசிக்க முடியும், அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ கவனிங்க, இதை விட வர்ணிக்க முடியாத மடங்கு கவனிங்க ஆசீர்வாதம் நிறைந்த இடம் தான் பரலோகம். அப்போ அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் உங்களை என்னையும் அழைத்து கொள்ள ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 2வது ஒரு காரியத்தை நாம் படிப்போம். 2வது ஒரு காரியம், நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஒரு சிங்கம் தான் கை தட்டுது, பெண் சிங்கம். இங்க அடுத்து இதில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பாயிண்ட் பாருங்க. அடுத்து பயம் எப்படிங்க நம்மளை தொடாதபடிக்கு நம்ம பயம் இல்லாம ஒரு தைரியமா வாழ முடியும்? இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பயம் வாட்டி வதைக்குது, சரிங்களா? அப்படிதான் ஒருத்தன் ஐடியில் வேலை செஞ்சுன்னு இருந்தான். அவனுக்கு தினம் வேலைக்கு போகும்போதெல்லாம் நெஞ்சு வலிக்கு வர மாதிரி இருக்குமா, டாக்டர்கிட்ட போவானா, ஒன்றுராது. இதே மாதிரி தினம் தினம் தினம். அப்போ ஒரு நாள் உண்மையாகவே நெஞ்சு வலி வந்துடுச்சு. அன்னைக்கு டாக்டர் கிட்ட போனோடனே நிறைய நீண்ட கியூவு. இப்போ ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னை காப்பாத்துங்க. அவர் எட்டி பார்த்துட்டு, அவனா அங்கே நிற்கிறவங்களா, சார் அவனை பாருங்க, அவன் அப்படிதாம்மா நடிப்பாம்மா, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின் போது கடைசியில் செத்தே போயிட்டானா. ஆமாம், நம்ம அன்பு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணக்கூடாது, சரியா? பரிசுத்தமான மாதிரி ஆக்டிங்கும் பண்ணக்கூடாது. கிரியையில் கொண்டு வருவோம், எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். 2வது சொல்றாரு, கவனிங்க, துன்மார்க்கன் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆமென். நான் ஏன் இடைவெளி விட்டேன்னா, நீதிமான்களாம் கையை தட்டுவாங்கன்னு பார்த்தேன். ஆமா பாஸ்டர், நான் நீதிமான், அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆகவே நீதிமான், எனக்குள்ள அவர் கொடுக்கிற தைரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கையை தட்டுவீங்கன்னு பார்த்தா கம்முன்னு இருக்கிறீங்க. இங்க பாயிண்ட் என்ன சொல்ல வராரு கவனிங்க. சாலமோன் என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, யாருங்க நீதிமான்? கவனிங்க, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு என்ன பண்ணாரு? நீதியாக எண்ணினார். இப்போ உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் பாடு மரணங்களை அனுபவித்திருக்கிறார் ஆண்டவர். மரிச்சிட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இப்போ நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
நான் இதயத்தில் பாவ உணர்வு அடைந்து என்னுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக இயேசு எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்திருக்கிறார். என் மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். ஆகவே இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி நான் மனம் வருந்தும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன், நீதிமானாக்கப்படுகிறேன். 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு வராங்க. ஒருத்தன் பெருமையாக பேசுகிறான் இல்லையா, நான் வந்து கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், தோ இந்த பாவிய மாதிரி நான் நிற்கலை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமாக இல்லை. அவன் உணர்ச்சி வசப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தத்தை குறித்து, தான் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை குறித்து, நான் தான் கொடுக்கிற கடவுளுக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து பெருமையாக பேசுகிறான், பெருமையாக பீத்திக்கிறான். நான் ஒரு பயங்கரமான சூப்பர் கிறிஸ்தவன் இல்லை, ஆனால் இன்னொருத்தனை மார்பில் அடித்து கொண்டு ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அப்போ இது உணர்ச்சியின் ஜெபம், இது உணர்வின் ஜெபம். சரிங்களா? உணர்ச்சியில வர ஜெபம், பயங்கரமா ஜெபிக்கிறேன்ல, சரியான நேரத்துக்கு வந்துடுறேன்ல, நான் ஊழியம் செய்யறேன்ல, நான் இவனை மாதிரி இவளை மாதிரி கிடையாது இல்ல, மற்றவனை கை காட்டாத. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையும் அவளுடைய தராசுல நிறுக்கப்பட போகிறது. நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் சூப்பராக இருக்கிறேன்னா அதுக்காக நான் உங்களை பார்த்து உங்களை மட்டம் தட்டி நான் பெருமைப்படக்கூடாது. ஆமாம், நான் பெருமைப்படக்கூடாது. எல்லாமே கிருபை தாங்க. ஜெபம் பண்ணுறது கூட கிருபை தான். இன்னைக்கு பரிசுத்தமாக வாழ்வதும் கிருபை தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்தை முழுசாக படித்து முடிச்சுட்டேன். படிக்காதவங்களை பார்த்து அது படிக்கவே இல்லை, அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவலா அது அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு உள்ளத்தில் நான் இதை முடிச்சுட்டு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். மற்றவங்களை என்கரேஜ் தான் பண்ணணும். உன்னால் முடியல பார்த்தியா, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் அல்ல அவனே நீதிமான், இவன் பெருமையை பீத்துறான். நான் பயங்கரமாக பரிசுத்தமாக இருக்கிறேன், நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நல்லா பாடுறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன், ஏசுன்னு ஓடுறேன், ரொம்ப பீத்துறான். ஆனால் அவன் மாறல அடிச்சிங்கன்னு ஆண்டவரே என் மேலே கிருபை ஆயிரும். ஆமென். அப்போ தேவனுடைய பார்வையில் யாருங்க நீதிமான்? கவனிங்க, இதயத்தில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் பாவங்களுக்காக வருந்தி ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அங்கீகரியும், அப்பா இனி நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் கர்த்தருடைய பிள்ளை. அப்போ நீங்களா கர்த்தருடைய பிள்ளை தானே? கர்த்தருடைய பிள்ளை தானே? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், தெரியுங்களா? பிசாசு குற்றம் சாட்டுவான். ஆண்டவரே இவன் யோகியமா, இவன் நல்லவனா, இவன் எவ்வளோ கேப் மாதிரி தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பேசினாலும் இப்போ என் புள்ளைய குறித்து கவனிங்க, இன்னொருத்தரை அடிக்க, அவன் தப்பு பண்ணால் கூட இன்னொருத்தரை அடிக்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்டா நீ தப்பு பண்ண, நான் தான் அடிக்க உரிமை உண்டு. அது மாதிரி தான் நம்முடைய அப்பாவுக்கு தான் உரிமை உண்டு, அடிக்கவும் அணைக்கவும் அவருக்கு தான் உரிமை உண்டு. ஒரு நாளும் பிசாசு அடிக்க ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆமென், புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் தினம் தினம் நீங்க பயந்து பயந்து சாவறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுக்கவில்லை. அவர் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ அன்பானவர்களே கவனிங்க, ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு பிசாசு வாதாடினா கூட விட்டு கொடுக்கவே மாட்டார். இயேசுவும் விட்டு கொடுக்கவே மாட்டார். பிதாவை நோக்கி, அப்பா என் ரத்தத்தின் மூலமா அந்த பிள்ளையை பாருங்க, என் ரத்தத்தின் மூலமா அந்த மகனை பாருங்க, என் ரத்தத்தின் மூலமா அந்த மகனை பாருங்க, இன்னைக்கு மாறுவான், இன்னைக்கு மாறுவாள், என் பிள்ளையை தூக்கி விடுங்க. கரங்களை தட்டி இந்த நல்ல அப்பாவுக்காக ஓ ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அப்பா தாங்க நமக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். நீ பண்ணிட்டியா அவ்வளவுதான், நீ பூட்ட கேஸ், நீ அவ்வளவுதான், உன்னை ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு, நீ தூரம் போ, நீ தூரம் போ, நீ உலகத்துக்குள்ள போயிடு. இப்படி உள்ளத்துல பேசுறவன் தான் பிசாசு. அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. கவனிங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல இப்படி சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கும் பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். நீங்க கவனிங்க, தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே கவனிங்க சொன்னது போல இப்பவும் சொல்றேன். நமக்கு முன்பாக 3 சத்தங்கள் நாம் கேட்கக்கூடும். ஒன்று தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை.
இன்னொன்று கவனிங்க மனுஷனுடைய சத்தம், இன்னொன்று கவனிங்க பிசாசின் சத்தம். இதில் யாரை பார்க்குற ரூபத்தில் இருக்குதுன்னா மனுஷன்தான். மீதி 2 பேரும் பார்க்க முடியாது. ஆனால் சத்தம் கேட்கும். இப்போ தேவ சத்தம் பயப்படாதான் அவன் கூட இருக்குன்னு சொல்லும். ஆனால் மனுஷ சத்தம் வந்து சொல்லும், ஏமா உன் பொண்ணுக்கு வயசு ஏறிக்கினே போகுது, உன் பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்குது, 5000. 5000 வச்சுக்கின்னு என்னத்த நீ பண்ண போகிற, எந்த மாப்பிள்ளையும் கிடைக்காது. இது ஒரு சத்தம். இன்னொரு சத்தம், ஏசுநாதர் கோயிலுக்கு நீ போயிட்ட, ஏசுநாதர் உனக்கு அப்படியே கூரை பிச்சுன்னு கொட்டிட்டு போகிறாரு. உள்ள இன்னொரு சத்தம் பேசும், அது பிசாசின் சத்தம். உனக்கு அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, பசாத என்ன பண்ணு, போய் செத்துடு. சில பேர் உள்ளத்தில் செத்துடுன்னு பேசுவான் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா, ஆமென். நமக்கு கவனிங்க, நம்ம மேலே அக்கறை உடையவராய், நம்முடைய எதிர்காலத்தின் மீது அக்கறை உடையவராய், ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத நான் கூட இருக்கிறேன், உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சுடு, எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன். அவருக்கு ஒரு பேர் உண்டு, யெகோவா ஈரே. ஆமென். எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஒரு நாளைக்கு 100 தடவை யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பிரச்சனையா, யெகோவா ஈரே ஸ்தோத்திரம். பயம் வருதா, யெகோவா ஈரே ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உங்களுக்கு எதிராக பயம் காட்டுற மாதிரி பேசுகிறாங்களா, யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே ஸ்தோத்திரம். அப்படின்னா அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? உங்களை பெத்த தாய் உங்களை பார்த்து வளர்த்து ஆளாக்கி இருக்க, புது ட்ரெஸ்ஸு மாட்டி அழகு பார்த்துருக்க, யோசிச்சு பாருங்க. அந்த பெத்த தாய்க்கு உங்கள் தலையில் இருக்கிற முடியின் எண்ணிக்கை தெரியுமா? தெரியாது. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் உயிர் தந்து உடல் தந்து பூமியிலே பிறக்க வைத்த ஆண்டவரும் தலையில் இருக்கிற முடிக்கெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் கீழே விழாதான். ஆகவே எல்லாம் நன்மைக்கு நடந்தது, நன்மைக்கு இனி நடப்போது எல்லாமே நன்மைக்கு. ஆகவே இங்கே சாலமோன் ஒரு அட்வைஸ் சொல்லுகிறார், ஒருவனும் தொடராதிருந்தோம் துன்மார்க்கர், நீதிமொழிகள் 28:1, ஒருவனும் தொடராதிருந்தோம் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் நீதிமான்கள் கவனிங்க, ஆணு ஒரு சத்தம் கொடுத்த கூட அந்த சத்தத்தை கேட்டு இறங்கி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். யோசபாத் போர் முனையில மாட்டிக்கினாருங்க. அந்த யோசபாத் ஆகாப் ராஜா நினைச்சுக்கின்னு 3 ராஜாக்களின் கூட்டம் அவரை நெருங்கி, இப்போ கவனிங்க, ஈட்டியாலேயோ பட்டயத்தாலேயோ அவங்க அவரை கொன்று கொலை செய்ய, அதாவது மரணத்தை உண்டாக்குகிற ஒரு நேரம். இப்போ ஈட்டி கத்தி எல்லாம் அவரை நோக்கி அப்படியே பாய்ந்து வருகிறது. அந்த ஒரு நொடிப்படுது என்ன செய்துன்னு தெரியல. யோசபாத் நல்ல ராஜா, யோசபாத் நீதிமான். அவன் என்ன தெரியுமா பண்ணா, கர்த்தாவே, அந்த ஒரே ஒரு கூக்குரல் தான். அந்த கூக்குரல் கேட்ட, அடடா இவன் ஆகாப் ராஜா இல்லை, இவனை விட்டுடுங்க. கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு யோசபாத்துக்கு அனுகூலமாக இருந்தார் என்றால், இந்த புதிய ஏற்பாட்டில் உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். யோசபாத்துக்காக ஆண்டவர் ரத்தத்தை கொடுக்கல, உயிரை கொடுக்கல, உங்களுக்காக எனக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உயிரையே கொடுத்திருக்கிறார். உயிரே கொடுத்திருக்கிற ஆண்டவர் நீயும் நானும் எதிர்பார்க்கிற நியாயமான நன்மைகளை அருளாதிருப்பது எப்படி? அப்போ அன்பானவர்ல, நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள். எப்பா இவ்வளோ சொல்லி ஆமேனே வரலப்பா. உங்கள் கிரியினால என் கிரியினால நம்ம நீதிமானாக முடியாது. அவரை விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. கவனிங்க, அந்த ரட்சிப்பின் கிரியைகளை பாடு மரணங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். ஓகேவா? அவர் பக்கத்திலிருந்து கிருபை இறங்கி வருது, நம்ம பக்கத்திலிருந்து விசுவாசம் போகுது. அந்த கிருபை இறங்கி வர இந்த விசுவாசம் மேலே போக கிருபை இறங்கி வருது, விசுவாசம் சந்திக்குது. அப்போ கிருபையும் விசுவாசமும் அப்படியே இணையும் பொழுது பைபிள் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப ரட்சிக்கப்பட்டது நம்மளால உண்டானதா? இல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நீங்கள் நீதிமான். நீங்க இயேசுவை உண்மையாகவே நேசிப்பது மெய்யானால் நீங்க எல்லாரும் நீதிமான்.
அப்போ அந்த நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் யாரு மேல நோக்கமா இருக்கிறதா? படிமா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆனா நீங்க தான் என்ன பண்ண மாட்டேன்றீங்க? ஜெபமே பண்ண மாட்டேன்றீங்க, கூப்பிட மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அது மூல மொழியில இப்படி அர்த்தம் வருதான். அதாவது கவனிங்க, அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போ கிரேக்க மொழியில் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதனுடைய ஒரிஜினல் என்ன தெரியுமா? இல்லை என்றாலும் உருவாக்கி கொடுப்பேன். கையை தட்டுவோமா ஆண்டவருக்கு? அந்த அர்த்தம் தான் வருதான். இல்லை என்றாலும் உருவாக்கி கொடுப்பேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அடைக்கிற கர்த்தர். ஆமென். பெர்னார்ட் பிளஸிங் அப்படின்ற ஒரு ஊழியக்காரனுடைய மனைவிக்கு கர்ப்பப்பையே இல்லை, எடுத்துட்டாங்க. ஆனால் இல்லை கர்ப்பப்பை. ஆனால் அவர் விசுவாச வீரர், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஒரு கர்ப்பப்பை உருவானது, அதில் ஒரு பெண் குழந்தை உருவானது, பிறந்தது. இன்றைக்கு அந்த பெண் தீர்க்கதரிசி. நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணுங்களேன், நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள், இது சத்தியம், இது உண்மை. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்றாரு, நீதிமான்கள் என்ன நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்க பெருமூச்சு விட்டாலே. நான் ஒரு பெருமூச்சு விடுறேன்னா அந்த பெருமூச்சு தான் உங்களுக்கு தெரியும். அந்த பெருமூச்சு ஏன் விட்டேன்னு காரணம் கர்த்தருக்கு தெரியும். அதை கூட கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா பயங்களுக்கும் அல்லது உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்க நோக்கி அவரை கூப்பிடும் பொழுது அவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுவித்து காத்து கொள்ளுகிறார். தமாசா ஒரு கதை சொல்லுவாங்க, அது உண்மையா போயா எனக்கு தெரியாது. ஒரு ஊரில் ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்பட்ட மனைவி இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி அமாவாசை ஜெபம் நடக்கும் இல்லையா, இப்போ தான் நம்ம 6 மணிக்கு வைக்கணும் இல்லையா, அப்போது கவனிங்க, இரவு ஃபுல்லாக ஜெபம் வைப்பாங்களாம். அப்போது என்ன பண்ணாங்களாம், மனைவி புருஷன்கிட்ட அனுமதி கேட்டாங்களாம். இவர் சரி போ, என்ன கூப்பிடாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த ராத்திரியில் இவர் தனியாக இருக்கும்பொழுது 4 பேர் அந்த கிராமத்தில் கவனிங்க திருடத்துக்கு வந்தாங்களாம். இவர் வீடு தான் பெரிய வீடு. ஆக இவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கேட்டை உடைக்க ஆரம்பித்தாங்களாம். சத்தம் கேட்டு இவர் வந்து அந்த கதவு துவாரம் வழியாக பார்த்தா 4 கொள்ளையர்கள். இவருக்கு பயம் வந்துடுச்சு. ஆகவே கேட்டை உடைச்சி அடுத்து இவங்க மெயின் டோரை உடைக்கிற அந்த சூழ்நிலையில் எல்லா கடவுள் பேரையும் சொல்லி கூப்பிட்றாரு, கடவுளே 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 காப்பாற்று 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 காப்பாற்று. ஆனால் அங்கே பலமாக சத்தம் கேட்குது. அடுத்து எந்த கடவுளை கூப்பிடணும்னு இவருக்கு தெரியல. என் பொண்டாட்டி யாரையோ கும்பிட்றாள், ஐயோ அவர் பேர், ஐயோ அவர் பேர், ஐயோ இந்த நேரத்தில் அவர் பேர் ஞாபகம் வரலையேன்னு சொல்லி என் பொண்டாட்டி கும்பிட்ற கடவுளே என்னை காப்பாற்றுன்னு டமான்னு சத்தம் கேட்டான். அந்த தெருவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் டமான்னு வச்சு உடனே என்ன ஆகும், ஜனங்கள்லாம் ஓடி போட்டாங்களாம். அன்னைக்கு அவர் மனம் திரும்பினாராம். எப்படிலாம் நடக்குது பாருங்க காரியங்கள். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம், அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்து அவர்களை விடுவிக்கிறார். உங்களுக்கு என்ன உபத்திரவம், உங்களுக்கு என்னங்க கஷ்டம், உங்களுக்கு எதை குறிச்சுங்க பயம், அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதை தானே நீங்கள் செய்ய மாட்டேன்னீங்க. ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களை திருவந்து ஆராதனைக்கு நேராக நடத்த நான் விரும்புகிறபடினாலே இந்த பாயிண்டோடு கூட முடிக்க விரும்புகிறேன். எலிசான்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவன் கூட ஒருத்தன் இருந்தான், வேலைக்காரன்.
இந்த எலிசா இஸ்ரவேலுக்கு எதிராக சீரியருடைய இராணுவம் எங்கெல்லாம் வந்து பதுங்கி இருக்கிறாங்களோ உடனே இவருக்கு வெளிப்படும். ஆள் அனுப்பி ஆகாப் ராஜாவுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு போகாத, அங்கே உனக்காக பதுங்கி இருக்கிறாங்க, உனக்கு ஆபத்து நேரிடும். உடனே அதே மாதிரி எலிசா சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு மறைமுகமாக ஆள் அனுப்பி செக் பண்ண சொல்லுவான். அதே மாதிரி எல்லா ஆட்களும் பதுங்கி இருப்பாங்க. இப்போ சீரிய ராஜாவுக்கு தலைவலியாக போயிடுச்சு. இந்த ஆகாப் ராஜா நம்ம வைக்கிற ஒவ்வொரு பதிவிலையும், அதாவது பதுங்கி இருக்கிற காரியம், வருவான் மாட்டுவான், அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கலாம், அவனை காலி பண்ணலான்னு நினச்சா, யாரா நம்ம தேசத்தில் இங்கே எவனா உளவாளி இருக்கிறீங்க, எவனோ ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க, ஆகாப் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னவனே அதில் ஒருத்தர் எழுந்து சொல்கிறான், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் பேசுறதுக்காக மன்னிங்க. அவங்க தேசத்தில் எலிசான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் அவங்க கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவன். நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்குள்ள பிளான் போட்டால் கூட அவன் ஆகாப் ராஜாவுக்கு அதை வெளிப்படுத்திடுவான். ஏன்னா அவன் தேவன் வல்லமை உள்ளவன். அப்போ அவன் சொல்கிறான், அப்படின்னா அந்த எலிசாவை தூக்குங்க. இந்த பைபிளில் போய் இந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இது வந்து கவனிங்க, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வருது. இதை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இப்போ இந்த சீரிய ராஜா சொல்கிறான், அப்படின்னா அவனை தூக்குங்க, அவனை காலி பண்ணுங்க. இப்போ கவனிங்க, ஒரு மனுஷனை காலி பண்ணுவதற்காக, ஒரு மனுஷனை கொல்வதற்காக ரதங்களும் குதிரை வீரர்களும் வராங்களா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி? பழைய சினிமா படம் பார்த்தீங்களா? டக்கு 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 டக்குன்னு வருமே. அந்த மாதிரி வந்து சூழ்ந்தவனே இப்போ ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக 2 பேரும் அப்படியே பேசிக்கினே போகிறாங்க, வாக்கிங். யார்? எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும். அவன் தான் கேயாசி. அப்படி போகும்போது கேயாசி பார்த்துட்டான், ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் கையில் பட்டயத்தோடு கூட ரதங்கள். யாரை பிடிக்க? எலிசாவை பிடிக்க, எலிசாவை கொலை செய்ய. அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே நாம செத்தோம். இவன் மாம்ச கண்ணால பார்க்குறான். இப்போ எலிசா சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் பிரைஸ் காட், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். எஜமானனே, பைத்தியக்காரனா நீ, வளரிய, நம்ம சாவ போறோம், நம்ம கூட இருக்கிறவர்கள் அதிகம், ஒருத்த கூட இல்லையே. ஒரு சின்ன ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவன் கண்ணை தரங்க. கண்ணை திறந்து பார்த்தா உருவின பட்டயத்தோடு கூட தேவ தூதர்களும் அக்னிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் ஒவ்வொருவரும் மாம்சத்தில் இருக்கிற இராணுவ வீரனுடைய கழுத்துக்கு முன்னாடி கத்திய வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஆண்டவரேன்றான். சி அப்பால போ, பார்த்தாதான் நீ நம்புற. ஆண்டவர் சொன்னா இல்லையா, என்னை கண்டதனால என்ன பண்ற, நீ விசுவாசிக்கிற, என்னை காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எலிசா நீதிமான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த நீதிமான் பயப்படாம சிங்கத்தை போல தைரியமாய் சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா, ஆமென். நீதிமான் சொல்லுவான், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், என்னை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தைரியம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, வேத வசனங்கள்லாம் உள்ள அனுப்புங்க. வேத வசனங்கள்லாம் உள்ளே அனுப்புனீங்கன்னா ஸ்தோத்திரம், ஏற்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை நினைப்பூட்டுவார். உங்களுக்கு பயம் வரும்பொழுதெல்லாம் வேத வசனத்தை நினைப்பூட்டுவார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்குள்ளே இருக்கிற நான் பெரியவர், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நீதிமான் வசனங்களை எல்லாம் மனப்பாடமாக பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம். பயம் காட்டுற பிசாசு, பயம் காட்டுற பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு குண்டு பாயணும். என்ன குண்டு? வசனம் என்கிற குண்டு. அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்றாரு தாவீது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கிவிட்டார்.
ஆமென். ரெண்டே ரெண்டு காரியம்தான். உண்மையான அன்பில், தேவ அன்பில் நிலைத்திருங்கள். ரெண்டாவது, நீதிமான்களாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளாய் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் பயங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?